உங்கள் உங்கள் முழு விழிப்புணர்வு நிலை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை உங்கள் கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? thumbs up. ஜெய் குருதேவ். Good. That's it. We are class apart. Excellent. Excellent. For the knowledge part of it. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி குணம்னு ஒண்ணு இருக்கு. இங்கிலீஷ்ல இருந்து இந்த பேஷன் அப்படிம்பா. இந்த தலையாய வலிமையான உணர்வு. என்னென்ன உணர்வுகள் இருக்கு பார்த்தோம்ல? முதல்ல கோபம், அதுக்கு அடுத்தது ஞானம், அதுக்கு அடுத்தது துக்கம், அதுக்கு அடுத்தது நன்றி உணர்வு, அதுக்கு அடுத்தது அன்பு பிரவாகம், அதுக்கு ஆப்போசிட் எனது, எனக்கு, என்னுடைய. மதிக்காம போயிட்டா பய உணர்வு. முதல்ல பொசசிவ்னஸ், என்னோடது. அது மதிக்காம போனா பயம். அது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போனா வெறும். அதுக்கப்புறமா சந்தோஷம், பெருந்தன்மை, ஜாய் அண்ட் ஜெனரஸ். இல்லாட்டி பொறாமை, பேராசை. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா காம உணர்வு. அதுக்கு இப்படி பார்த்தோம்னா புதுசு புதுசு திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங். இதுதான் நம்முடைய உணர்வுகள். பெரும்பாலான when you see, உங்களுக்குள்ள என்ன ஒரு உணர்ச்சி வந்தாலும் you can classify within these energies. They are nothing but energies. We are nothing but energy. If you want to explore the secret of the universe, think in terms of frequency, vibration, and energy. That's all. Energy can neither be created nor be destroyed. It can change the form. Law of thermodynamics. That's how the whole cosmos functions. இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா உங்களுக்குள்ள அப்படியே ஒரு பக்கம் உட்கார்ந்து வானத்தை பார்த்தா அப்படி நிம்மதியா பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள எது பிரதான உணர்வு அப்படின்னு தெரியும். காலம் காலமா, ஜென்ம ஜென்மமா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, the impressions, the patterns are very important. அதுதான் the identity. நான் தன்ராஜ், நான் அருண், நான் கிரிஜா, நான் ஸ்ரீபிரியா சொல்றதே பேட்டர்ன். அப்படியே பழகி 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 வந்துட்டு. அதனால்தான் எப்பவுமே குருஜி சொல்லுவார், எது நல்லதோ கெட்டதோ ஒரு 48 நாள் விடாம பழகிட்டீங்கன்னா அது உங்களுடைய பழக்கமாயிடும். அதை உங்களால விட முடியாது. அது உங்களை விட, அது நல்லதோ கெட்டதோ whatever. 48 நாள் பழகிட்டீங்கன்னா that becomes your second nature. That becomes a part of your character. அதனால அதுதான் உங்களுடைய ட்ரம்ப் கார்டு, துருப்பு சீட். அதை மட்டும் விடவே விடாதீங்க. அதுதான் நீங்க. அதை மாத்துனீங்கன்னா மறுபடியும் will be starting from zero. Never ever forget it. உங்களுக்குள்ள பிரதான உணர்வு ஒன்று இருக்கு, பேஷன். சில பேருக்கு அது கலையா இருக்கலாம், கோலம் போடுறதா இருக்கலாம், கவிதை எழுதுறதா இருக்கலாம், கட்டுரை எழுதுறதா இருக்கலாம். சில பேருக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்ன்ற ஒரு தன்மை இருக்கலாம். மற்றவங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும், எனக்கு தலைக்கு மிஞ்சம் தான் தான தர்மன் பெரிய வாழ சொல்லியிருக்கா, எனக்கே எங்க இருக்குன்னு நான் எதுக்கு கொடுக்கணும்னு இருக்கலாம். சில பேருக்கு எதுக்கு எடுத்தாலும் மூக்கு மேல கோபம் வரலாம். சில பேர் கோபப்பட்ட என்ன பண்றது, தொலைஞ்ச பாருன்னு விடக்கூடாது. ஆக உங்க குணத்தை நீங்க ஒரு மூலையில ஒரு பக்கம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண. தட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்க், தட் இஸ் யுவர் வீக்னஸ். அதுதான் உங்களுடைய பிரதான வலிமை, அதுதான் உங்களுடைய மிக முக்கியமான பலவீனம். இதை நீங்க எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றதுங்கிறது தான் நம்மளுடைய இந்த பிறவியில நாம் அடைய வேண்டிய முன்னேற்றம். ரமண பகவான் ரொம்ப நல்ல அழகா ரொம்ப சொல்லுவார், தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம், தான் இரண்டு அற்றதால் உந்தி பெற தானாய் ஒளிர்வதால் வந்து. சார் ரொம்ப ஈஸி சார். நீங்க
ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்லாட்டி ஒரு ஆசிரமத்திலயோ ஆசிரமத்துல குருஜி அப்படி உட்கார்ந்து பாருங்க, உங்க பக்கத்துல யாரோ வந்து உட்காருவார், உங்களுக்கும் தெரியாம உங்க உடம்பு நெளியும். யுவர் பாடி வில் ஹேவ் a jerk or a kind of an uneasiness or a kind of overwhelming love. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. we are not this physical body, we are made up of three. என்னது? பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் காசல் பாடி. இந்த பருவுடல், அதுக்கப்புறமா சூட்சும உடல், அப்புறமா காரண உடல். அந்த காரண உடல் ஆல்ரெடி இன்னும் யோசிச்சு பாருங்க. சில பேர் இங்க கோயில போறச்ச கடவுளே நினைச்சிட்டு போயிருக்கலாம். உங்க பின்னாடி இருக்கிறவரு ஸ்லைட்டா உங்க முதுகு மேல கைப்படலாம், விளையாட்டி அவங்களுடைய உடல் படலாம், தூக்கி போடவங்களுக்கு அப்படியே. இட் வில் பி எலக்ட்ரிஃபைட், யூ வில் பி அன்டிஸ்டர்ப். பிகாஸ் யூ ஆர் அட் a different level of energy. அண்ட் பின்னாடி இருக்கிறவங்க they are at a different level. எப்படி சூரியன் ஒளி ஒன்றாக இருந்தாலும் அந்த வானவில்லின் நிறங்கள் 7 தான் அழகு கூட்டம். எப்படி ஒவ்வொரு பூவும் அழகா இருந்தாலும் அத மாலையா கோத்து கட்டுறச்ச அது அழகழகா இருக்கு, தப்பு இல்லை. சித்திரை அசித்துடன் இணைத்தாய், அங்கே சேரும் பூதத்தில் வியனுலகம் அமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ணக்கலன். ஆஹா, பரப்பனல் அழகுகள் படைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. மகாகவி பாரதியின் பொன்மொழி. எல்லாமே அழகுதான். ஆனால் அந்த அழகோட ஊடுநூல் போல எப்படி இருக்கு பாருங்க. பகவான் கிருஷ்ணர் சொல்ற மாதிரி, முத்துக்கள் கோர்த்த ஒரு முத்து மாலையின் ஊடுநூல் போல் ஒவ்வொரு உயிரிலும் நான் இருக்கிறேன். அது போல உங்களுக்குள்ள என்ன அந்த உயிர் இருக்கிறதோ அதுதான் அல்ல எல்லா உயிரும். ஆனால் நீங்கள் ஒரு மல்லிப்பூ, உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சாமந்தி பூவா இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிற ஊமத்த பூவா இருக்கிறது தெரியாது. ஆக உங்க இயற்கையை நீங்க பத்திரமா பாருங்க. இது எப்படின்னு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கு. நான் பேசுறது யாராச்சும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா? என்னை யாராச்சும் பாராட்ட மாட்டாங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்களா என்ற ஏக்கம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அந்த குழந்தைய பத்திரமா பாதுகாத்துக்கணும், காப்பாத்திக்கணும். அதே நேரத்துல மற்றவங்களோட நீங்க இன்டராக்ட் பண்றச்ச அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைய மதிச்சு நடந்து. அப்ப உங்களுடைய பிரதான உணர்வு என்ன அப்படின்னு நினைச்சிட்டா, எனக்கு ஒரு பிரதான உணர்வு இருக்கிற மாதிரிதான் என்னுடைய மனைவிக்கு ஒரு பிரதான உணர்வு இருக்கு, எனக்கு ஒரு பிரதான உணர்வு இருக்கிற மாதிரிதான் என்னுடைய மகளுக்கு ஒரு பிரதான உணர்வு. என் மகள் என்பதனாலேயே நான் சொல்லணும் அவசியம் இருக்கிறேன். என் மகனுக்கு ஒரு பிரதான உணர்வு. அந்த அந்த பிரதான உணர்வை அறிந்து நாம ஒரு இந்த லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் காம்ப்ரமைசஸ். அதை ஒட்டி வாழறது தான் நாம வாழக்கூடிய உண்மையான வாழ்க்கை. அப்போதான் நாமளும் நிம்மதியா இருக்க முடியும், மற்ற வாழ நிம்மதியா. அதுதான் பகவான் ரமணர் ரொம்ப அழகா சொல்றார், தானாய் இருத்தலே தன்னை அறிதெல்லாம் உந்திப்பார். எனக்கு கோபம் வரும், ஆனா ஒண்ணு எதுக்கு இருந்தாலும் கோபம் வரும். அந்த கோபத்தை விட முடியும். அது என்ன பண்றது அப்படி யோசிச்சுங்க. நம்ம உடம்புல 70% வாட்டர் எலிமெண்ட். உடனே ஒரு 3 முழுங்கு தண்ணி குடிச்சுட்டு அக்கடா எதுக்கடா கோபம் வருது யோசிச்சு பாருங்க. The energy shift will automatically happen. It's a promise by Guruji and by everyone. இதுக்க போய் கோவப்பட்டு அவன் தான் ஏதோ சின்ன பையன், புத்தி இல்லாம, எனக்கு இவ்வளவு வயசாச்சே நான் புரிஞ்சுக்க வேண்டாம் என்றப்போ யூ ஜம்ப் ஆன் த அதர் சைட் அண்ட் தி பிரதிபக்ஷ பாவனா. பதஞ்சலி த கிரேட் மகரிஷி சொல்ற மாதிரி, ஆல்வேஸ் டெவலப் தி ஆப்போசிட் எனர்ஜி லெவல்ஸ். அப்ப இதுக்கான கோபம் வராது. ஆக தானாய் உனக்குள்ள என்ன பிரதான குணம் இருக்கோ அதை நீ ரீடைன் பண்ணிக்கோ. அது எந்த காரணத்துக்கும் குறைக்காது. கோபம் வந்துச்சுன்னா அதை பத்தி உங்களுக்கு குறைச்சி எடை போடாதீங்க. அந்த கோபமே உங்களுக்கு வெற்றி வகை சுட்டக்கூடியதா இருக்கலாம். எப்பவுமே நீங்க ஒரு பிளேயிங் a game, you should have the killer instinct. அங்க இந்த வெறி கோபம் அந்த வெறி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும். Get the point, very important. Come with me very close. உங்க குணத்தை நீங்க அதை மட்டும் குறைச்சி எடை போடாதீங்க. அது காம உணர்வா இருக்கலாம், அது பேராசையா இருக்கலாம், அது பொசசிவ்னஸா இருக்கலாம். பொசசிவ்னஸ் ஏங்க வருது? அன்பு தானே. எவ்வரி எமோஷன் இஸ் அ டிஸ்டார்ஷன்.
of the same love. Love is not an emotion. Love is a very fiber of our being. அன்பு ஒரு உணர்வு அல்ல, அன்பு என்ற பொருளால் நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அற்புதமா திருமந்திரம், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவில, அன்பே சிவமாவது ஆறும் அறிகில, அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பெண் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. அது பதில் புரிஞ்சுக்கிடலாம். கடவுளை போய் கோயில் தான் போய் வணங்கணும்னு கிடையாது. இருக்கிற இடத்துலயே கடவுள் இருக்காரு, உங்களுக்குள்ளேயே இருக்காரு. அது எப்படி, எந்த ரூபத்தில் இருக்காரு? அன்பு என்ற ரூபத்தில் இருக்காரு. சப்போஸ் கோபம் தான் உங்க பிரதான உணர்வுன்னு வச்சுக்கலாம். தண்ணி ஏதோ குடிக்க தண்ணி ஜலம் வச்சிருக்காங்க டேபிள் மேல, நீங்க நியூஸ் பேப்பர் கையில படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தண்ணி டம்ளரை பார்த்தோ காஃபி டம்ளரை பார்த்தோ எடுத்து குடிக்காம கையில தொலை வரீங்க டேபிள் மேல. அப்ப அந்த காஃபி டம்ளரோ தண்ணி டம்ளர் கொட்டிக்குது. அது யார் தப்பு? உங்க தப்பு. காஃபி டம்ளர் எங்க வைக்கிறது ஒரு விவஸ்தையே இல்லையா? நான் தான் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேனே, இப்படியா பக்கத்துல வைக்கிறது பாரு, காஃபி கொட்டிக்கிச்சு, இப்ப சட்டையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு திட்டினீங்கன்னு உங்க பிரதான உணர்வு உங்களோட இட் இஸ் டேக்கிங் யூ டவுன் ஃபார் யுவர் டவுன்ஃபால். உங்க பிரதான உணர்வை உங்கள் முன்னேற்றத்திற்கு உபயோகிக்கலாம் அல்லது உங்களுடைய வீழ்ச்சிக்கும் உபயோகிக்கலாம். How you apply that passion is up to you. The choice is yours. அடடா இப்படி ஆயிடுச்சேடா, கடவுளை பிரதிபக்ஷ பாவனை, நான் எல்லாம் பார்த்திருக்கணும், இல்லாட்டி பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிருக்கலாமே, அப்படி எனக்கு கோபம் வராது. ஆக உங்க பிரதான உணர்வு உங்கள் முன்னேற்றத்துக்கும் காரணமா இருக்கும், உங்கள் வீழ்ச்சிக்கும் காரணம். ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை எப்படி அப்ளை பண்ணி உங்க முன்னேற்றத்திற்கு யூஸ் பண்ணுங்க. தானாய் தன்னை அறிதெல்லாம் முந்தி பெற நீங்களே இருக்கு. கோபம் வருதா, ஏன் வருது யோசிச்சு பாருங்க. ஓ நம்ம கைதான் பட்டுச்சு. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், வேகமா நடந்து போவாங்க, அங்க ஸ்டூலோ ஏதோ ஒண்ணு இருக்கும், அதுவும் நம்ம கால்ல அந்த குட்டி விரல் இருக்கு பாருங்க, சுண்டு விரல்னு, அது மட்டும் அடிபட்டுச்சுன்னு உயிரே எகிரி குதிக்கும். ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியும் நமக்கு. அது ஸ்டூலோட தப்ப, அது ஒரு எட்டி உதைப்பாங்க அந்த ஸ்டூல, இன்னும் வலிக்கும். அந்த கோபத்துல நான் பார்த்திருக்கேன் ட்ரைபாட், எஸ்பெஷலி இந்த குட்டியா இருக்கும், ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்கும் முக்காலி, அது ஒரு எட்டியை ஃபுட்பால் மாதிரி உதைப்பார். அப்ப இன்னும் வலியா இருக்கும். யார் இந்த புத்தி இல்லாதவங்க நடக்கிற வழியில போட்டு தொலைக்கிறது? நீங்க அந்த பக்கம் நடந்து போக கனவாக்க. ஆக வீட்டுல அடுக்கலையில் இருப்பாங்க, ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு முடிச்சு பார்த்து போகாம இடிச்சுக்கிட்டது இல்லாம காலங்காத்தால ஒப்பாரி வைக்கிறாரு. இந்த மனுஷனை கட்டிட்டு என்ன அவஸ்தைப்பட்டேன் கடவுளை என்றப்ப, நெகட்டிவ் எனர்ஜி நெவர் எவர் ஃபர்கெட் இட். யுவர் பாசிட்டிவ் எனர்ஜி மேக்ஸ் எவரிபடி எக்ஸ்பேண்ட், யுவர் நெகட்டிவ் எனர்ஜி மேக்ஸ் them shrink. ஆட்டோமேட்டிக்கலி யூர் இன்டைரக்ட்லி அஃபெக்டட் பை யுவர் வைஃப் ரியாக்ஷன். வெளியே வாயில வராம இருக்கலாம். இந்த மனுஷனை கட்டிட்டு என்ன 40-50 வருஷமா பட்டுட்டு இருக்கிறாங்க கடவுள். கண்ணை திறந்து போற வழியை பார்த்து நடக்காம இடிச்சுக்கிட்டு லபோதிபன் அடிச்சுட்டு இருக்காரு. என்னையா மனுஷன் அப்படி என்ற உணர்வு. ஆக உங்க பிரதான உணர்வு முக்கியம் சொல்ற. தட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அதை வச்சுக்கிட்டு நாம் யார்? தன்னை உபாதி விட்டு உணர்வது தான் உந்தி பெற. தன்னை உணர்தலாம் அனுபவங்கள் வேறு. அந்த அனுபவங்கள் வேற இருந்தாலும், வானவில்லின் வினரங்கள் 7ஆக இருந்தாலும் அதனுடைய ஆதிசக்தி சூரியனின் ஒளி. அது போல நான் வேற இல்லை, என்னுடைய மனைவி வேற இல்லை, நான் வேற இல்லை, என் குழந்தை வேற இல்லை. இதெல்லாம் கலர்ஸ், அவ்வளவுதான். பாத்திரங்கள் விதவிதமா இருக்கு, அழகுதான். ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய அமுதம் ஒன்றுதான். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய பிரதான குணம் நம்மளை மேல எடுத்துட்டு அற்புதமா எடுத்துட்டுப்பாங்க. அதனால பகவான் சொல்றார் அடுத்ததுல, முதல்ல சொல்றார் தானா இருத்தலே தன்னை அறிதலாம். தான் 2 அற்றதால் உந்தி பெற, தானாய் ஒளிர்வதால் உந்தி. ஒரு நல்ல பாட்டு கேக்குது, பாட்டு வருது காத்துல, நம்ம காலேஜ் டேஸ்ல நம்ம சில பாட்டுல மறக்காம இருக்கும். ஜோரா மயக்கமா கலக்கமா பாட்டு ரொம்ப இஷ்டம். அது எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பேன். அதுல வாழ்க்கையில ஒரு நல்ல வழி கெட்டுட்டு போச்சு. தட் இஸ் மை பேஷன். மை பேஷன் இஸ் மியூசிக். நல்ல பாட்டு கேட்கறது, பாடுறது,
இத்தனை எவ்வளவு தேவார திருவாசகம் எல்லாத்தையும் 4000 திவ்ய பிரபந்தம். அது மட்டும் இல்ல, சினிமா பாட்டு எல்லாமே இசைதானுங்க. நல்லா சுத்தாங்க. அப்ப பார்த்து டக்குன்னு கரண்ட் போகும். நீங்க எந்த பாட்டு ரொம்ப இஷ்டமா பாக்குறீங்களோ அது பிராக்டிகலா பாக்குறேன். டிவியில கூட ஆஹா பிரமாதன பாட்டு கேட்டு எத்தனை நாள் ஆச்சுதான் நினைப்பேன். கரெக்டா கரண்ட் போகும், டப்புன்னு ஆஃப் ஆயிடும். உங்களுக்கு ஒரு டொக்கு விழும். ஐயோ என்ன கன்றாவிடா இது. எலக்ட்ரிசிட்டி போர்டு உருப்படியா என்ன செய்யறேன், போன் பண்ண எடுக்கிறேன், ஒரு பாட்டு அவங்க மேல என்னது, ஒரு சிம்பிளா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த பாட்டுல அந்த ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. பிரேக். அவன் என்ன பிளான் பண்ணி இந்த நிமிஷத்துல இந்த பாட்டு போடுவாங்க, இந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருப்பான், நம்ம கரண்ட் ஆஃப் பண்றான். இட் ஹேப்பன். குறிஞ்சி சொல்ல இட் ஹேப்பன், நடந்துடுச்சு. there is no question of replay in the human life. there is no action replay. accept it. yes, it happened. so what? அந்த அக்செப்ட் பண்ணினாலே மனசு ஒரு நிதானத்துக்கு வந்துடும். முக்காலில கால் இடிச்சிட்டீங்க, சுண்டு வரல அதுவும் கடைசி உயிர் எகிரி குதிக்குது ஆங்கிறீங்க. சரி, இடிச்சுக்கிட்டாச்சு, யாருன்னு வந்து என்ன பிரயோஜனம், நான் உருப்படியா பார்த்து நடந்திருக்கணும் அப்படின்னு போயிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆக அந்த ஒரு உபாதி அனுபவம், தன்னை உபாதி விட்டு ஓர்வது தான் எந்த வாழ்க்கையில் எந்த அனுபவமா இருந்தாலும் ஒரு சாட்சி புதமன் பாருங்க, ஒரு விட்னஸ் கான்சியஸ்னஸ். ஆமா, முக்கால் இடிச்சுக்கிட்டா வலிக்குது, என்னத்த பண்றது. அதான் சொல்லுவாங்க, பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், சஃபரிங் இஸ் யுவர் சாய்ஸ். வலிங்கிறத தவிர்க்க முடியாது, ஆனா அந்த வலியை பொறுத்துக்கிறதோ வெடிக்கிறதோ உங்ககிட்ட. சில பேருக்கு ஒரு சாதாரண சளி பிடிச்சிருக்கும், ஐயோ அது 4 மாத்திரை போட்டு இப்படி ஆகி போச்சு, அந்த என்ன கிளைமேட்டடா மழை வேண்டாத மழை பெய்யுன்னு இருக்குது. 1008 திங்கிங் ப்ராசஸ், அதுலயே உங்க பிராண சக்தி போயிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு 3 ஸ்டேஜ் பிராணாயாமம், பஸ்திரிகா, ஓம் சாண்டிங், கிரியாலாம் பண்ணிட்டு ஜோரா பிராண சக்தி இருக்கும். இப்படி புலம்புறதுனால அந்த சக்தி இல்லைன்னு ட்ரெயின் அவுட். ஆக ரீடைங்கள். அதனால தான் பகவான் சொல்றார், தன்னை உபாதி விட்டு ஓர்வது தான் ஈசன் தன்னை உணர்வதா உந்தி பெற தானாய் ஒளிர்வதால் உண்மை. அப்ப அந்த பிரதான குணமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைமையை வெளிக்கொணரும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்ன குணம் பிரதானமா இருக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாம, இதோட ஒய்ஃபுக்கு என்ன பிரதான குணம் இருக்கு, அதே அந்த க்ளோசஸ்ட் சர்க்கிள். பிகாஸ் யுவர் வைஃப், யுவர் சில்ட்ரன், அவங்களுக்குள்ள என்ன பிரதான குணம் இருக்கு அதை மதிச்சு நடந்துக்கோங்க. உங்க உணர்வையும் மதிச்சு வச்சுக்கிட்டீங்க, லைஃப் வில் பி ஸ்மூத், வில் பி டாலரன்ஸ். கோபமே வருது.